உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் ஐக்கான் இதெல்லாம் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சேரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்னோடய சினிமா கேரியரில் வந்து எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்து நிறைய நடிச்சிருக்காரு. அந்த பில்லாவாக இருக்கட்டும், ரங்காவாக இருக்கட்டும், பாட்ஷாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் படம் வந்து நிறைய நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒவ்வொரு பரிணாமத்தை காட்டியிருப்பார். இப்போ இல்லையா லேட்டஸ்ட்டாக வந்த செயலரில் கூட ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படம் தான் அது. அதுலேயும் கூட ரஜினிகாந்த் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் காட்சியில் வந்து நடிச்சுப்பான்னு தெரியும். அதே போல் தான் இந்த மனிதன் படம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1988-89 காலகட்டத்தில் வந்த படம். இப்போ 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த படத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது எப்படின்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆரோட மறைவுக்கு பின் வந்த படம். இதுக்கு முன்னால் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் வந்து மிஸ்டர் பாரத் நடிச்சிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மனிதன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பின் நடித்ததுனால இந்த படத்தை வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அப்போவே தெரியும், ரஜினி, கமல் அப்படிங்கும்போது, எம்ஜிஆர், சிவாஜி அப்படிங்கும்போது அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது எம்ஜிஆர் மறைவுக்கு பின் ரஜினிகாந்த் நடித்ததுனால அடுத்த திரையுலகத்துலேருந்து இன்னொருத்தர் வந்து அது எப்போ வராரு அப்படிங்கிற ஒரு அப்போயே வந்து ஒரு பிம்பம் வந்து உருவாகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இருந்ததுனால அந்த அரசியலில் வந்து ஒரு சினிமா சார்ந்த ஒருவர் வந்து ஒரு இல்லை அப்படிங்கும்போது அந்த நேரத்துலேயே வந்து ஒரு பரபரப்பு தொட்டிக்கிட்டு தான் சொல்லலாம். அதை நிறைவேற்று விதமாக தான் இந்த மனிதன் படமும் இருந்தது. அந்த படத்தில் வர்ற காட்சிகளாக இருக்கட்டும், அரசியல் வசனங்கள், அந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்து தான் சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்தோட அரசியலுக்கு வந்து அப்போயே வந்து ஒரு அடித்தளம் போட்டு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வினுசக்கரவர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அரசியல் வசனங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளெல்லாம் அப்படியே படம் வச்சு காட்டியிருக்கும். ரெண்டாவது, இந்த படத்தில் உள்ள ஏவிஎம் தயாரித்தாலும் எஸ்பி முத்துராமன் அவங்களோட காம்பினேஷன், எஸ்பி கொத்தாலும் ரஜினிகாந்துக்கு சோடியா ரூபினி அவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினிக்கே ஆஸ்தான ஒரு வில்லன் ரகுவரன், அவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், அவர் கொடுத்த வாக்கு அப்படின்னு சொல்லி. இது மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பாட்ஷா படத்தை ரகுவரன் வந்து எந்த அளவுக்கு நடிச்சிருந்தாரோ அதே போல் தான் மனிதன் 25-30 அப்போ அந்த பாட்ஷா படத்துக்கு 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி நடிச்சிருந்தார். இப்போ கிட்டத்தட்ட 7-8 வருஷம்னு வச்சுக்கலாமே. 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வில்லத்தனமான கேரக்டர், ஒரு அதிரடியான வில்லத்தனமான கேரக்டரில் வந்து நடிச்சுப்பார். ரெண்டாவது, இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டான என்னென்னா கிளைமேக்ஸ் தான். இந்த படத்தில் உள்ள கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு புதுமையான விதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருப்பார். என்னென்னா தன்னுடைய சட்டையில் வந்து வெடிகுண்டு வந்து தொங்க போட்டு அப்படி இப்படின்னு அது நடிச்சுப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அவரை வந்து கேலி பேசினவங்க நிறையா இருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு வெடிகுண்டை வந்து தன்னுடைய சட்டையில் தொங்க போட முடியுமா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் நிரூபிக்கும் விதமாக தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜியே அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதெல்லாம் இதையும் தாண்டி அறிவியல் வந்து வளர்ந்துருச்சு. அந்தளவுக்கு இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப அதிரடியான ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நடிச்சிருப்பார். அவருடைய வேகமாக இருக்கட்டும் எல்லாமே. அதே மாதிரி இந்த படத்தை வந்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர். ஏன்னா கிட்டத்தட்ட வானத்தை பார்த்த பூமியை பார்த்தா அந்த பாடல் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்கள் மனத்தில் இன்னும் மறையாத இடத்த தான் பிடிச்சிருக்கு. அதே போல் தான் காலகால மோட்டுக்கால பார்த்தேன். ரெண்டாவது, அதுக்கெல்லாம் முத்தாப்பா அமைஞ்ச மாதிரி டைட்டில் ஸ்பாட்டு மனிதன் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வரிகள் எல்லாமே ஒரு புரட்சிகரமான வரிகளாக தான் இருக்கும். இதுக்கு முழுமையான காரணம் பார்த்தீங்கன்னா வைரமுத்துக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். மனிதன் படத்தில் எப்படி அதிரடியான ஒரு வரிகள் இருந்தால் அதே போல் தான் அண்ணாமலை படத்துலையும் எப்படி பார்த்துக்கலாம். அந்த அண்ணாமலை படத்துக்கும் இதே போல் தான் ஒரு வரிகளை வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு புதுமையான புரட்சிகரமான வரிகளை வந்து எழுதிப்பார். 2 படத்தையும் நம்மளுக்கே கம்பேர் பண்ணாலே தெரியும். அண்ணாமலை படத்தில் உள்ள 5 பாட்டும், மனிதன் படத்தில் ஒரு 5 பாட்டும் கிட்டத்தட்ட 2மே பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகரமான பாடல் வரிகளாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மனிதன் படத்தில் வந்து பாடல்கள் வந்து ரொம்ப டூப்பருக்கு ஃபிட் ஆகி படமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளியில் 200 நாளை தாண்டி ஓடியது. படத்துக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான ஹைலைட் ஆகின விஷயம் அப்படின்னா, ரஜினிகாந்த் இந்த படத்தோடு சேர்த்து உலகநாயகன் கமலோட
நாயகன் படமும் ரிலீஸ் ஆச்சு. எதுலேயும் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் டைரக்ஷன், மணிரத்னம் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்தா கேட்க வேணும். அப்போ போட்டி எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஆனால் வந்து வசூல் ரீதியாக வந்து மனிதன் எங்கேயோ போயிடுச்சு. 2வது ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு நீங்காத இடம் பிடித்து ஒரு பட்டி தொட்டி எங்கும் ஒரு பட்டையை கிளப்பிய படம் தான் மனிதனை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்கட்டும், ஒரு காமெடியாக இருக்கட்டும், அந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான இதை வந்து பங்களிப்பை வந்து ரஜினிகாந்த் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா 2வது எஸ்பி முத்துராமன் ஒரு ஆஸ்தான, அவருக்கு ஒரு டைரக்டர், ரஜினிகாந்தோட பெரிய ஆஸ்தான டைரக்டர் எஸ்பி முத்துராமன், வைரமுத்து. பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சினிமா கரியரில் ஒரு உச்சம் தான்.